நல்லா இருந்தது. இதே மாதிரி வந்து இப்போதான் என்னுடைய வயசுக்கு நான் இப்போதான் இதை பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி நார்மலாகவே எல்லா நாட்டிலையுமே இது நடந்துருச்சுன்னா சண்டை சச்சரவுன்றதே இருக்காது. ஸோ அதான் இது வந்து எல்லாத்துக்குள்ளவே நம்ம இருக்கிற மனிதனுக்குள்ள வந்து பல மதங்கள் இருக்கலாம். பட் இது வந்து நமக்குள்ள ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கிறதால ஸோ நம்மளுக்கு ஒரு ஒற்றுமை வந்து கடைசி காலம் வரைக்குமே நீடிக்கும்ன்றதை நான் தெரிவிக்கிறேன். வேற ஒன்றும் ரொம்ப சந்தோஷம். நேம் தினேஷ். இங்கே வந்ததில் எனக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் தெளிவாக இருக்கு. இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை சந்திக்கிறது மூலமா நிறைய சந்தேகங்கள் தீரும். மனிதர்களுக்கே உடைய அவங்களுக்கு இடையில உள்ள சந்தேகங்கள்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி தவறான புரிதல்கள் வந்துட்டு சரியான முறையில் போறதுக்கு நல்ல வாய்ப்பு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பலமுறை கலந்துக்கணும் அப்படின்னு ஆர்வப்படுறேன். எல்லா கேள்விக்கான பதிலும் கிடைச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமா இருந்திருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும். நிறைய கேள்விகள் இருக்கு. உங்களுக்கு வந்து அன்பளிப்பா நம்ம திருக்குர்ஆன் தமிழாக்கமும் அதே போல வந்துட்டு சில புத்தகங்களும் கொடுக்குறோம். நீங்க இதை படிச்சு பாருங்க. சரிங்களா? வந்ததுக்கு மிக்க நன்றி ஐயா. நான் உண்மையா நன்றி சொல்லனாக்கா, என் பேர் மனோகுமார்னு சொல்லிட்டுங்க. பெங்களூர். நான் பெங்களூர். நான் என்ன கூட்டு வந்ததுக்கு ஒரு மிஸ்டர் ஃபாரூக்னு சொல்லிட்டு தான் நன்றி சொல்லணும். நான் என்ன வாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கலந்ததில்லை. நான் இதுல நான் கலந்துக்கிற தொட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான பதில் கிடைச்சது. என் மனசுல இருந்து கிடைச்சது. ஆனா இதெல்லாம் ரொம்ப பேச்சு திறமை உள்ள ஒரு மிஸ்டர் இப்ராஹிம், அவருக்கு நன்றி சொல்லணும். சின்ன வயசு இருந்தா கூட ரொம்ப ஒரு தெளிவா கேட்ட கேள்விக்கு பொறுமையா நிதானமா பதில் சொன்னார். அவரு ரொம்ப திறமை, பேச்சு திறமை ரொம்ப. இத்தனை பேரை வச்சு பேசுறாருன்னா, அவரு கேட்ட கேள்வி கோவமா பதில் சொல்றாருன்னா அதோட திறமை, அல்லாஹ்வுடைய கருணை அது. எனது பெயர் அற்புராஜ். நான் சவுத் பவன் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். எனது நண்பர் ரஃபிக் தான் எனக்கு கூட்டிகிட்டு வந்தார். நான் கேட்க வேண்டிய கேள்விகள் 1000 இருந்தன. ஆனால் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். அதை பற்றி என்னால் இறுதி முடிவாக சொல்ல முடியாது. ஆனால் பல நண்பர்களை என்ன கேட்டதை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எனக்கு தெளிவு கிடைத்தது. இருந்தாலும் அதில் ஒரு சின்ன திருத்தங்கள் என்னவென்றால், எனக்கு இங்கே கம்பேரிசன் தான் நிறைய கிடைக்குது. கம்பேரிசன், அதாவது மற்ற மதத்துக்கும் இந்த மதத்துக்கும் கம்பேரிசனாக இருக்க தவிர இஸ்லாமிய மதத்தில் உள்ள நன்மைகள் என்ன, அதனால உள்ள பலன்கள் என்னன்றதான் நான் தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். பட் ஐ ஹியர்ட் அபவுட் ஒன்லி கம்பேரிசன் மோர். கம்பேரிசனை குறைச்சிட்டு இந்த இஸ்லாமிய மதத்தோட நன்மைகள் என்னன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதே போல உங்களுக்கு புத்தகங்கள் திருக்குர்ஆன் தமிழாக்கம் வந்து நம்ம அன்பளிப்பா கொடுக்கிறோம். பதில் அளித்தவர் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாக நின்று எதுவும் ஆத்திரப்படாம போகணும் நின்று நிதானமா பதில் சொன்னார். அது வரைக்கும் அவரை ரொம்ப பாராட்டுறேன். மிக்க மகிழ்ச்சி. எல்லா புகழும் இறைவனுக்கு. நன்றி. வந்ததுக்கு நன்றி.